1000 கோடி ரூபாய். தமிழகத்தின் நம்பர் 1 பணக்கார வேட்பாளர் யார் தெரியுமா? விஜய். முதல்வர் ஸ்டாலினை விட பல மடங்கு அதிக சொத்து. லால்குடியில் போட்டியிடும் இந்த பெண் யார்? முழுசா கேளுங்க. தமிழக தேர்தல் களம் இப்போ பயங்கர சூடு பிடிச்சிருக்கு. ஏப்ரல் 23ல ஓட்டுப்பதிவு. வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச நிலையில் இப்போ சொத்து விவரங்கள் வெளியாகி அதிர வச்சிருக்கு. அதிமுகவின் லால்குடி வேட்பாளர் லீமா ரோஸ் தான் இப்போ டாப் நியூஸ். இவரு கடந்த மாசம்தான் எடப்பாடி முன்னிலையில கட்சியில் இணைந்தாரு. சேர்ந்த ஒரு மாசத்திலேயே சீட்டு கிடைச்சிருக்கு. லீமா ரோஸுக்கு மட்டும் 1041 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அதுலயும் இவருடைய கணவர் சாண்டியாகோ மார்டின் சொத்தையும் சேர்த்தா குடும்பத்துக்கே 5000 கோடிக்கும் மேல சொத்து இருக்கான். லால்குடி தொகுதி 2006ல இருந்து திமுக கோட்டையா இருக்கு. ஆனா இப்போ அதிமுக ஒரு மெகா கோடீஸ்வர வேட்பாளரை இறக்கி சவால் விடுது. ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட வெறும் 3.3 கோடி ரூபாய் தான் சொத்து இருக்கு. சொந்த காரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் லீமா ரோஸ் மகன் ஜோஸ் டைசன் பெயர்லேயே 664 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அதிர்ச்சி என்னன்னா லீமா ரோஸுக்கு 8 கோடிக்கும் மேல கடன் இருக்கான். தளபதி விஜய், முதல்வர் 2 பேரையும் சொத்து மதிப்புல ஓவர்டேக் பண்ணிட்டாங்க இந்த லீமா ரோஸ். பணம் அரசியலை தீர்மானிக்குமா இல்ல மக்களோட ஓட்டு தீர்மானிக்குமா? ஏப்ரல் 23ல நடக்க போற இந்த மோதுதல்ல லால்குடி யாருக்குன்னு தெரிஞ்சிரும். அரசியல்ல பணக்காரங்க வர்றது சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ அந்த 1000 கோடி